गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 18ஆம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை, ஆனி மாதம் 4ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி காலையில் 10:58 மணி வரை சப்தமி திதி, அதற்கு பின்பாக அஷ்டமி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் இரவு 10:01 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. அதிகாலையில் 5:53 மணி வரை மரண யோகமும், பின்பு இரவு 10:01 மணி வரை அமிர்த யோகமும், அதற்கு பின்பாக சித்த யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் இரவு 10:01 மணி வரை ஆயில்யம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக மகம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய திதியில என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். இன்றைய திதியில பாதுகாப்பு நடவடிக்கை சார்ந்த விஷயங்களை மேற்கொள்றீங்கன்னா இன்றைய தினத்தில் மேற்கொள்ளலாம். நடனம் பயில விரும்பக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் இருந்து முயற்சி செய்யலாம். இன்றைய தினத்திற்குரிய அதிதேவதையாக வரக்கூடியவர் 5 முகம் கொண்ட சிவபெருமான் ருத்ரன் ஆவார். அதனால இன்றைய தினத்துல பைரவ பெருமான வழிபட நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா தாராளமாக அந்த வழிபாடு முறைகளை எடுத்து செய்யலாம். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், குரு பகவான், புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். கும்பத்தில் ராகு மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் இருக்கிறார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பல்வேறு லாப நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்க வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள், ஆதரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள், சான்றிதழ்கள், கடித ரீதியிலான தொடர்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியிலிருந்தும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவுல என்ன விஷயங்கள் விரும்புறீங்களோ அந்த விஷயங்களை தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளால புகழ் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. எதிர்பார்த்த லாப நிலைகளும் நல்ல ஒரு முயற்சிக்கேற்ற பலனும் கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை நிலைகள் அதிகரிக்கும். புதிதான காரியங்கள்ல அவசரப்படாம செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிறார்னா அவருக்கு நீங்க ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு.
ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். இன்றைய தினத்துல குடும்ப வழி ஆதரவுகள் உங்களுக்கு உங்களுடைய தொழில் இல்லைன்னா வியாபாரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலான ஆதரவுகளும் ஒரு சிலருடைய தொழில் முறைகளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான வேலை ரீதியிலான முயற்சிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட வேலை ரீதியிலான முயற்சிகள், கல்வி சம்பந்தமான தொழில் இல்லைன்னா வேலை ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். பணியிடங்கள்லன்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் பொறுமையாக, நிதானமாக, நல்லா யோசிச்சு செயல்படக்கூடிய நபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய தொழில் வழி நபர்கள், மாமியார், இவங்க எல்லாருக்கும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. இடைப்பட்டு நின்று போன வேலைகள் இருந்தாலும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். வேலை ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்றீங்கனாலும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல இள மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா பல்வேறு பாக்கியங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. தந்தை கிட்ட ஒரு நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் இன்றைய தினத்துல தருவீங்க. தந்தை வழி உறவு முறைகளுக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான பயணங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் இல்லைனா வேலை ரீதியிலான முயற்சிகள், இது குறித்த ஈடுபாடுகளும் முயற்சிகளும் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமானதாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய நபராக நீங்க இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதாவது இறை ரீதியிலான கட்டுமான பணிகள் இல்லைனா பராமரிப்பு வேலைகள், பூஜை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே இன்றைய தினத்தில் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பதவி சம்பந்தமான விஷயங்கள்லையும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினமாக இருக்கின்றது. பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சின்ன சின்ன கவன நிலைகளோடு எந்த ஒரு வேலையையும் மேற்கொள்ளுங்க. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால நன்மை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம். பதற்ற நிலைகள், குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கலாம். இதனால இதுல மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல எந்த ஒரு காரியத்திலையும் நிதான நிலைகள் அவசியம். குறிப்பாக செலவு செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிதானங்கள் அவசியம். தேவையில்லாத வழியில செலவினங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலர் மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்திருப்பீங்க. அதன் வழியிலிருந்து இன்றைய தினத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது.
கண் சம்பந்தமான பகுதிகள், பாத பகுதிகள், இந்த மாதிரியான உடல்நல பகுதிகளிலையும் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னா கூடுதல் கவனநிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பயண ரீதியிலான விஷயங்கள்ல மிகுந்த கவனநிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். மனதளவுல குழப்ப நிலைகள், மன உளைச்சல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்குதுன்னா முடிந்தளவு நிதான நிலைகள் அவசியம். ரொம்பவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு புதிதான காரியங்களையும் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். பயண ரீதியிலான விஷயங்கள்ல பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண சம்பந்தமான விஷயங்கள், நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள், அதே மாதிரி பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மை நிலைகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய மனைவிக்கு உங்களால லாப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலர் வீட்டில் இரண்டாவது குழந்தை சார்ந்த விஷயங்கள் வழியில மகிழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர், இரண்டாவது பிள்ளைகள் இவங்களுக்கும் இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல நண்பர்களோடு உல்லாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உல்லாச பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி உதவி சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாப நிலைகளையும் நன்மை நிலைகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மற்றபடி மிகுந்த நன்மை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய விஷயங்களை மேற்கொள்ளுங்க, அதெல்லாம் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய உறவு முறைகள், நண்பர்கள் இவங்களுக்கு அதிக ஆதரவுகள் நீங்க தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள்ல சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வேலை சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பணியிடங்கள்ல எதிர்பார்த்த லாப நிலைகள், நன்மை நிலைகள் இதெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சுயமாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க, வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை விரிவுபடுத்துறது, இல்லைன்னா அதில் ஏதாவது முதலீடு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில கருத்து மோதல் பிரச்சனைகளோ செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. முதுகு சார்ந்த பகுதிகள், கால் பகுதிகளில் இன்றைய தினத்தில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது.
உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல் நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இடைப்பட்டு நின்று போன விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்லையும் செலவு சம்பந்தமான விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் அவசியம். பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய பெயருக்கு நற்பெயரும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். கோவில் ரீதியிலான வேலை சார்ந்த முயற்சிகள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள், வாய்ப்புகள், இதிலும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும். குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களும் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு முடிந்தால் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க, மிகவும் நன்மை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வீட்டில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான உடன்பாடுகள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. மற்றபடி நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வரவுகளால நன்மை அடையக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த நல்ல வரவுகள் இருக்கும். திரைத்துறை சம்பந்தமான விஷயங்கள், அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மற்றபடி எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். ஒரு சிலருக்கு ஏதாவது பிரச்சனைகள், இடையூறுகள், எதிர்பாராத செலவினங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால இந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மா வழியில் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. வாகன சம்பந்தமான இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உயில் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு சொத்துகள் வரவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இந்த விஷயத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு செயல்பாடுகளில் கவன நிலைகள் அவசியம். சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா
உயில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கும். அதுல சின்ன சின்ன இடையூறுகளை தாண்டி அதுல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. எதிரிகளை எல்லாமே வெற்றி கொள்ளும் திறன் மிகுந்த நபராக இருப்பீங்க. உங்களுடைய திறமைகளால நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. மனதளவுல துணிச்சலும் தைரியமும் மிகுந்த நபராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. புதிய காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதுல ஈடுபாடுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. சிறிய அளவிலான பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. திருமண சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வங்கி சம்பந்தமான விஷயங்கள், பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள், முயற்சிக்கு ஏற்ற வெற்றி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் அவசரப்படாம செயல்பட வேண்டிய அவசியங்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திலையும் கவன நிலைகளோடு செய்யும் பொழுது நன்மை நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் உங்க வழியிலிருந்து நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகளால மற்றவர்களுக்கு அதுல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்துல பல்வேறு விஷயங்கள் வழியிலிருந்து வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் முதிர்ச்சியான நபர் மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல சம்பளம் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து வருமானங்கள் இருக்கும். உணவு சம்பந்தமான பொருட்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உடைகள் தைத்து விற்பனைகள் செய்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் லாப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வாடகை சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. கடன் சம்பந்தமான விஷயங்களை கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அதன் வழியில இருந்தும் இன்றைய தினத்துல லாப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. கல்வி சம்பந்தமான விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்யலாம். குடும்ப நபர்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களால உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல
பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. மற்றபடி நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாசப்பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கருப்பசாமி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள்னாலையும் உங்களுடைய பேச்சு சம்பந்தமான விஷயங்கள்னாலையும் உயர்ந்த மனிதராக பாராட்டுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கு உரிய நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள், அது சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். கலை சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய நபராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது கவிதை சார்ந்த விஷயங்கள், கற்பனை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கலை அம்சம் நிறைந்த ஒரு நபராக இன்றைய தினத்துல நீங்க நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மூத்த பிள்ளைகள், மனம் விரும்பிய நண்பர்கள், மனம் விரும்பிய நபர்கள், தந்தை வழி உறவுகள், இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லையும் நல்ல நாட்டங்கள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். மற்றபடி எல்லா விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை நிலைகள், வரவு சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மரியாதை கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். தடுமாற்ற நிலைகள், குழப்ப நிலைகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் பாசப்பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சின்ன சின்ன விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எதன் வழியில அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வீடு, வாகனம், மனை, இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்யலாம். உங்களுடைய அம்மா, உறவு முறைகள், அண்டை அயலார்கள், இவங்க வழியில சிறு சிறு செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கும். சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலையும் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம். குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபம் சார்ந்த விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கும். நல்ல விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலையும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வழியிலையும் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.